இப்போ வந்து லைனிங்கில எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு நான் காட்டப் போறேன். ஸோ லைனிங்கில நீங்க போட்டாலும் ஓகே. வித்தவுட் லைனிங் டைரக்ட்டா நீங்க பண்றதுனாலும் ஓகே. இதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ லைனிங் வந்து நான் 2 மீட்டர்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஹைட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 2 1/2 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க. அண்ட் லைனிங் வந்து நம்ம எவ்வளோ ரெக்வயர்டு லென்த்தோ அதிலிருந்து ஒரு 4 to 5 இன்ச் வந்து ஹைட் கம்மியா தான் எடுப்போம். ஸோ நமக்கு 2 மீட்டர் இருந்தாவே ஓரளவு கட்டிங் போட்டுறலாம். பட் ஸ்லீவ் வந்து நீங்க என்ன மாரி ஸ்லீவ் வைக்கிறீங்கங்கிறத பொறுத்து உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ என்னோட டோட்டல் லென்த் வந்து ஷோல்டர் டூ ரெக்வயர்ட் லென்த் வந்து எனக்கு 40 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நான் வந்து லைனிங்கில 40 எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 35 ஆர் 36 எடுத்தாவே போதும். ஓகேவா? ஸோ இத வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு லைனிங்கில கட்டிங் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்ல 40 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் லைனிங்க. ஓகேங்களா? லென்த் வைஸ்ல டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் என்னோட ரெக்வயர்ட் லென்த் எவ்வளவோ அத வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லைனிங்கோடைய டோட்டல் லென்த்துமே அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 36 அந்த மாரி தான் வருது. அண்ட் மடிச்சு அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே. இப்ப லைனிங்ல கட்டிங் போடுறதுனால, நீங்க ஃப்ரண்ட் பேட்டர்ன அப்படியே எடுத்து டைரக்ட்டா வச்சு மார்க் பண்ணலாம். இப்ப ஃபோல்டிங் ஏரியா சைடு சென்டர் இருக்கிற மாரி வச்சுட்டு, சென்டர் நெக் போர்ஷன் வர மாரி வச்சுட்டு, ஆ நம்ம வந்து அந்த பார்டர்லயே மார்க் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் லைனிங்ல போடுறதுனால நான் இப்படியே எடுத்துக்கிட்டேன். இதே நீங்க டைரக்ட்டா மெயின் ஃபேப்ரிக்ல மார்க் பண்ண போறீங்க, வித்தவுட் லைனிங் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ரண்ட்டுக்கு வந்து சென்டர்ல ஓப்பன் வைப்போம். அதனால நம்ம ஒரு 3 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டே வச்சு மார்க் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து இந்த லைனிங் மெத்தட மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, டைரக்ட்டா ஆ மெயின் ஃபேப்ரிக்ல நான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து சென்டர் ஹிப் வரைக்கும் தான் பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு எடுத்துரலாம். அண்ட் சுத்தியும் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் குடுப்போம் இல்லைங்களா? ஸோ நெக், ஷோல்டர் எல்லாத்துக்குமே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்தா போதும். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் 1/2 இன்ச் போதும். சைடு மட்டும் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து தேவைப்பட்டா பிரிச்சு விடுவோம். அதுக்காக நம்ம 1 1/2 இன்ச் வச்சுக்கலாம். அண்ட் கீழ வந்து நமக்கு ஏலைன் குர்த்தி தான் வரப்போகுது. அதாவது சைடு வந்து ஓப்பன் கிடையாது. ஃபுல்லா க்ளோஸ்ல தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் விட்டாவே போதும். அதிகமா தேவையில்ல. ஸோ சைட்ல மட்டும் 1 1/2 இன்ச். கீழ போக போக நமக்கு 1 இன்ச் போதும். இப்போ சென்டர் ஹிப்ல இருந்து கீழ வந்து அப்படியே கிராஸா நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம அளவு தேவையில்ல. ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குதோ, அந்த லைனிங் ஃபுல்லாவே நம்ம வந்து கிராஸா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இது ஏ லைன் குர்த்தி. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. ஸோ டோட்டல் கிளாத்த நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சைடு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் இருந்தா போதும். பட் மேல வந்து நம்ம 1 1/2 இன்ச் விட்டுருக்கோம். கீழ 1 இன்ச் விட போறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து இங்க முன்ன பின்ன நமக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அத வந்து அப்படியே நம்ம டைரக்ட்டா கொண்டு போய் லைட்டா ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கொண்டுட்டு போயிரலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க. இத அப்படியே கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணணும். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு கட் மாரி வருது இல்லைங்களா? அத அவாய்ட் பண்றதுக்காக. ஓகே. இது அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா போயிரும். பிகாஸ் இது ஓப்பன் கிடையாது அப்படிங்கிறனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல. அது நீட்டா தான் வரும். ஸோ மார்க்கிங் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ சுத்தியும் வந்து நம்ம 1/2 இன்ச் குடுத்துருக்கோம். சைட்ல மட்டும் 1 1/2 இன்ச் குடுத்துருக்கோம். கீழ 1 இன்ச் குடுத்துருக்கோம். அண்ட் பாட்டம்லயுமே 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் லைனிங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன். இப்ப கட்டிங் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட லைனிங் மட்டும் தான் இப்போ நான் கட் பண்றேன். பேக் வந்து தனியா தான் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட் மட்டும் எடுத்துட்டு, அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் வந்து தனியா பேட்டர்ன் போட்டு தனியா கட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஃப்ரண்ட் போட்டதுக்கப்புறம் பேக் எடுத்துக்கலாம். ஸோ பேக் பேட்டர்ன் எடுத்துட்டு ஃபோல்டிங் ஏரியா சைடு சென்டர் நெக் வர மாரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஓப்பன் வந்து என்னோட ஆப்போசிட் சைடுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்ப நெக், ஆர்ம் ஹோல், ஷோல்டர் இது எல்லாமே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருந்தா போதும். சைடு 1 1/2 இன்ச் வேணும். அண்ட் கீழ ஏ லைனுக்கு 1 இன்ச் போதும். இப்ப சீம் அலவன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சுட்டு, டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம டோட்டல் லென்த் நம்ம எவ்வளோ ரெக்வயர்டு தேவையோ, அத விட ஒரு 1 1/2 இன்ச் வந்து பேக்ல அதிகமா எடுக்கணும். ஏன்னா, நம்ம வந்து காலர் வைக்க போறோம். ஸோ காலர் வைக்கிறப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும், பேக்கும் சேம் அளவுல எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அது கரெக்ட்டா வராது. ஸோ எப்பயுமே ஃப்ரண்ட்ட விட காலர் வைக்கிறப்ப 1 1/2 இன்ச் வந்து அதிகமா வேணும். ஓகேங்களா? ஸோ அத வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்லயே வந்து நான் அந்த 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நீங்க வித்தவுட் லைனிங் பண்றீங்க அப்டின்னா, டைரக்ட்டா மெயின் ஃபேப்ரிக்ல நீங்க அந்த 1 1/2 இன்ச் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் வந்து எனக்கு 40 இருக்கு. பேக் வந்து இப்ப நான் 41.5 எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் லென்த். அந்த மாரி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு காலர் பெர்ஃபெக்ட்டா வரும். அண்ட் ஏ லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி கிராஸும் அந்த லைனிங்கோடைய எண்ட் எங்க வரைக்கும் வருதோ, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கட்டிங் போட்டுக்கலாம். லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்க வந்து லென்த் வைஸ்ல எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு, ஃபோல்டிங் ஏரியா உங்க பக்கம் இருக்கிற மாரி இப்படி நம்ம பக்கம் பார்த்த மாரி வச்சுக்கணும். ஓகே. ஃபேப்ரிக் 2ஆ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபோல்டிங் ஏரியா, இது ஓப்பன் ஏரியா. ஸோ ஃபோல்டிங் ஏரியா பக்கம் இப்ப நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ பேட்டர்ன் ஷீட் நீங்க டைரக்டா பண்ண போறீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஷீட் இங்க வச்சு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைனிங் இருந்தா லைனிங் வச்சுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷோல்டர்ல இருந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருந்து மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 40 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 40 தான் நம்மளுடைய அக்யூரேட் மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு கீழே மடிச்சடிக்கிற மாதிரி இருந்தா 1 இன்ச் தேவைப்படும். பட் இங்க வந்து நமக்கு பார்டர் கொடுத்துருக்கனால நமக்கு இங்க மடிக்க தேவையில்ல. ஸோ 1 இன்ச் தேவையில்ல. கரெக்டா 40 எடுத்தாவே போதும். மேல மட்டும் 1/2 இன்ச் இருந்தா போதும். ஓகே. ஃப்ரண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஓப்பன் வைக்க போறோம். ஸோ ஓப்பன் வைக்கிறதுனால ஒரு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சுக்கணும். ஓகேங்களா? 3 இன்ச் அப்படிங்கிறது ஃபோல்டிங் ஏரியா சைட்ல இருந்து 3 இன்ச், இங்க இருந்து ஒரு 3 இன்ச். ஸோ ஒரு சைடுக்கு 3 இன்ச் இருந்தா போதும். இன்னொரு சைடுக்கு 1 1/2 இன்ச் இருந்தா போதும். ஸோ 3 இன்ச் எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிக்கோ. கரெக்டா? அந்த 3 இன்ச் எங்க இருக்கோ அதுலதான் இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபோல்டிங்க்கு போயிடும். சென்டர்ல வந்து ஓபன் பண்ணி ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 3 இன்ச் ஃபோல்டிங்க்கு போயிடும். ஸோ ரிமைனிங் பிளேஸ் இங்க தான் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இப்படி சுத்தியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டை விட பேக் 1.5 இன்ச் அதிகமாக இருக்கணும். ஸோ கீழே மடிச்சடிக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ 40 இங்க வருது. ஓகேங்களா? 40 பிளஸ் 1 இன்ச் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு வேணும், பிளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து காலர் அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ராவா வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் வந்து 40 தான். ஸோ இங்க சீம் அலவன்ஸ்ல வைக்கல, மெயின் அளவுல தான் வச்சிருக்கேன். ஸோ மெயின் அளவுல தான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இங்க அளந்து பார்த்தோம்னா இங்க 40 வருது, பிளஸ் ஒரு 1.5 இன்ச் காலருக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும், பிளஸ் ஒரு 1 இன்ச் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு வேணும். ஸோ டோட்டல் நமக்கு 42.5. ஓகே. அண்ட் இங்க அதாவது இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் ஷீட் இதோட முடிஞ்சது இல்லையா, அங்க இருந்து இப்ப நம்ம மார்க் பண்ண அளவு எவ்வளோன்னு பாருங்க, 25.5. ஸோ இதே 25.5 தான் இங்க இருந்து இப்படி கிராஸ் வச்சாலும் வரணும். ஓகேங்களா? 25.5. ஓகே, இப்படி வரணும். ஸோ கரெக்டா இந்த லைன்ல இருந்து இப்படி வச்சுட்டே வாங்க. 25.5 எங்க வருதுன்னு பாருங்க. பிகாஸ் இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போச்சு அப்படின்னா இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ டோட்டலா நம்ம லைட்டா இங்க இப்படி கர்வ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இங்க இருந்து இப்படி லைட்டா இப்படி பெண்ட் ஆகும் அண்ட் கிளாத் வந்து இப்படி போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஒட்டி கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, லைனிங்ல வந்து இப்ப ஸ்லீவ் எடுக்கலாம். பட் ஸ்லீவோட ஹைட் வந்து ஆக்சுவலா 9 இன்ச் இருக்கு, பட் இங்க வந்து லைனிங் 10 ஹைட். ஸோ நான் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங்ல கட்டிங் போட்டுக்குவேன். மெயின் ஃபேப்ரிக்ல வச்சோம் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் கரெக்டா இருக்கு, ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே டைரக்டா கட்டிங் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படியே கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துடலாம். சைட்ல ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். ஓகே, ஸ்லீவ் ரெடி. அடுத்து ஸ்டிச்சிங்க்கு போலாம்.